வெல்கம் டு லவ்குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குரு பேசுகிறேன். காய்ஸ், டுடே நம்ம பொண்ணுங்கிட்ட நேரில் பேச முடியாமல் போகிறக்குரிய 2 ரீசன், அதோட சொல்யூஷன் பற்றி சொல்லித்தர போகிறேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் மெக்கானிக்கலில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அஸ் யூஷுவலாக எல்லா பாய்ஸையும் போல் எங்களுக்கு கேர்ள்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் பிரச்சனை என்னென்னா, நாங்கள் பாய்ஸ் ஸ்கூலு, அதுவும் இல்லாமல் நாங்கள் பெண்களை பார்த்தால் கண்களை மூடும் வாலிப சங்கத்திலே இருந்ததுனால நாங்கள் பொண்ணுங்கிட்ட பேசினதே கிடையாது. ஃபாரஸ் பொண்ணுங்க ஏலியன் மாதிரி. அதுக்கு முன்னாடி பொண்ணுங்கிட்ட கூட நான் நின்னதே கிடையாது. நாங்கள் பொண்ணுங்கிட்ட பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஏலியன் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவோம். பிகாஸ் எங்களுக்கு பேசவும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது, மொக்கையாக பேசி அப்படி ஃபீல் பண்ண வச்சுருவோம். ஸோ காலேஜில் எல்லா பாய்ஸும் மாதிரியும் நாங்களும் எப்போ பார்த்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட் முன்னாடியும் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு பேச தெரியாது, பட் ஏதாவது ஒரு பொண்ணு தெரிஞ்சால் பேச ட்ரை பண்ணுவோம். இப்படி நானும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வரவே மாட்டான். பட் அவன் எப்போ பார்த்தாலும் என்னன்னா ஒரு பஞ்செல்லாம் கிடைப்பான். இல்லை, இப்போ நான் பொண்ணுங்கிட்ட பேச விரும்பலை, நான் காலேஜ் முடிச்சு மெக்கானிக்கல் கம்பெனியில் போய் நல்லா செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் பொண்ணுங்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு தெரியும் அவனுக்கு பொண்ணுங்கிட்ட சுத்தமாக பேச தெரியாது. நான் சொல்லுவேன், மச்சான் நாம் இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறோம், ஓகேவா? நம்ம கிளாஸில் ஒரு டோலியும் இல்லை. பட் காலேஜில் இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இந்த மாதிரி நிறைய அதர் டிபார்ட்மெண்ட்டில் பொண்ணுங்க இருக்கனால அவங்க இன்டர்வல்லையும் பிரேக்லையும் வருவாங்க. இங்கே நமக்கு பொண்ணுங்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காலேஜில் அவ்வளோ பொண்ணுங்க இருந்தாலுமே ஸ்டில் நம்ம பேசுகிறதுக்கு சான்ஸ் நம்மளால் அவங்ககிட்ட பேச முடியல, திணறிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம மெக்கானிக்கல் கம்பெனி போகிறோம். அங்கே ஒரு டோலியும் இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு மெக்கானிக்கல் கம்பெனியில் இருக்கிற ஒரே டோலி லெட்டின் க்ளீன் பண்ணுற ஆயா மட்டும்தான். உனக்கு பேசுகிறதுக்கு சான்ஸே கிடையாது. காலேஜில் நிறைய பொண்ணுங்க உனக்கு பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தும் அங்கேயே உன்னால் ஒரு பொண்ணை பேச முடியல அப்படின்னா மெக்கானிக்கல் கம்பெனியில் ஒரு பொண்ணு இருக்க மாட்டான். அங்கே என்ன போய் யார்கிட்ட பேசி என்ன கிளிக்க போகிறேன்? அவன் அப்படியே இல்லை, நான் அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுட்டான். நாங்களும் விட்டோம். இப்போ எல்லாரும் அவங்களோட கரியரை பார்த்துக்கிட்டோம். இப்போ என்கிட்ட அழுதுகிட்டு இருக்கா, மச்சா இப்போ நீ சொல்கிற அந்த லெட்டின் க்ளீன் பண்ணுற ஆயா கூட இல்லைடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. சி காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே பொண்ணுகிட்ட பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது என்னதுன்னா, நம்ம தப்பான இடத்துலேருந்து பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். காய்ஸ், கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பொண்ணுங்க இருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் நமக்கு பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, இல்லை ஃபெயில் ஆகிறீங்க, வாட் எவர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி மெக்கானிக்கல் கம்பெனியில் இருப்பாங்க, இல்லை வீட்டில் இருப்பாங்க, இல்லை சம் லொக்கேஷன்ஸ் பொண்ணுங்க இல்லாத இடத்துல இருப்பாங்க. அந்த இல்லாத இடத்துல பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. காய்ஸ், அங்கே பொண்ணுகிட்ட பேசுறதுக்குரிய சான்ஸுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா பிகாஸ் அங்கே பொண்ணுங்களே இல்லை. அப்போ எப்படி உங்களால் பொண்ணுகிட்ட பேச முடியும்? எக்ஸாம்பிள், லாஸ்ட் வீக் சென்னையில் சண்டேயில் புக் ஃபேர் போயிருந்தேன், ஓகேவா? அங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுல் டோலிஸாக இருந்தாங்க. பொண்ணுகிட்ட பேசணும்னு நினச்சா அசால்ட்டாக பேசலாம், பிகாஸ் நமக்கு அங்கே சான்ஸ் இருக்குது. நீங்கள் பொண்ணுகிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பொண்ணுங்க அதிகமாக இருக்கிற இடங்கள், புக் ஃபேரு, பொருட்காட்சி, மேரேஜ் ஃபங்க்ஷனு, தீம் பார்க்ஸு, பப்ளிக் பிளேசஸ்ஸு, இந்த மாதிரி பொண்ணுங்க அதிகமாக இருக்கிற லொக்கேஷனுக்கு போங்க. பிகாஸ் அங்கே தான் நமக்கு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்மளால் பொண்ணுகிட்ட பேசவே முடியும். அப்படி இல்லாமல் பொண்ணுங்களாத இடத்துல உட்காந்துட்டு பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேச முடியாமல் வெக்ஸ் ஆகி சும்மா உட்காந்துருக்காதீங்க. பிகாஸ் காய்ஸ், நான் நிறைய பீப்பிள் பார்த்துருக்கேன். நான் மெக்கானிக்கல் படித்ததுனால நிறைய மெக்கானிக்கல் பீப்புளுக்கு பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசை இருக்குது. பட் பிரச்சனை என்ன, அவங்க பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கடைசி வரும் பொண்ணுங்களே இல்லாத இடத்துல அவங்க பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வெக்ஸாகவே இருப்பாங்க. ஸோ காய்ஸ், இது ஒரு ஜென்ரலான ஐடியா. நீங்கள் பொண்ணுகிட்ட பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பொண்ணுங்க அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கணும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், புக் ஃபேருக்கு புக்கு மட்டும் வாங்க போகணும்னு நினைக்கிறேன் என்னை மாதிரி சில நல்ல பசங்கள் யார் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சண்டே போயிடுறாங்க. அவ்வளோ க்ரௌடு, வீக் டேஸில் போய்க்கோங்க. செகண்ட் டிப், ஒரு பொண்ணை பார்த்துருவோம், அவர்கிட்ட பேசுறதுக்கு பெர்ஃபெக்டான டைம் சுச்சுவேஷன் பார்த்து வெயிட் பண்ணிட்டுருப்போம். அவள் தள்ளியிருப்பா, அவள் இங்கே வரட்டும், அவள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் சரியாக தலை சீவலை, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணல, இன்னைக்கு குளிக்கலை, இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்கியூஸை சொல்லிவிட்டு நாம் போயிட்டே இருப்போம். கடைசியில் அவளே போயிடுவா. அதுக்கப்புறம் அவரை நம்ம லைஃப்பில் பார்க்கவே மாட்டோம். தட்ஸ் இட், அவர் சாப்டர் நம்ம லைஃப்பில் க்ளோஸ். ஏன்? பிகாஸ் யூ ஹவ் சம் ஃபக்கிங் எக்ஸ்கியூஸ். காய்ஸ், நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ரீசன் சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவள் கிடைக்க மாட்டா, எக்ஸ்கியூஸ் தான் கிடைக்கும். அதை தான் நீங்கள் கடைசி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, லூஸ் யுவர் எக்ஸ்கியூஸ். ஈவன் இட் இஸ் இம்பெர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். பெர்ஃபெக்டான சுச்சுவேஷன் தேடிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிடையவே கிடையாது. 100% எஃபிஷியன்சி உள்ள ஒரு திங் இந்த உலகத்திலே கிடையாது. மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, பெர்ஃபெக்டான சுச்சுவேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. இருக்கிறது இம்பெர்ஃபெக்ட் தான். அதையும் மீறி எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் போய் அவட்ட பேசுவேன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவள் கிடைக்க மாட்டா, விபூதி தான் கிடைக்கும். அதை எடுத்து தலையில் நீங்களே அடிச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இருக்கிறது இம்பெர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் தான். பெர்ஃபெக்டான சுச்சுவேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இம்பெர்ஃபெக்ட் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணிட்ட போய் பேசுங்க. நம்ம லவ்குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி
எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.